எனது பெயர் பே. சதீஷ். தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம். அரசு கலை மற்றும் கல்லூரி வேப்பந்தட்டையில் வணிகவியல் 3ஆம் ஆண்டு பயின்று வருகின்றேன். செந்தமிழ், கொங்குத்தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ் என எத்தனை தமிழாக பிரித்தாலும் ஒருபோதும் மறையாத என் தாய்மொழி தமிழை வணங்கி தாங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாய்மையே வெல்லும். சங்க காலத்து முதல் இக்காலம் வரை வாய்மையின் மூலமாகவே தனக்கான நியாயத்தையும் தர்மத்தையும் பெற்றவர்கள் எண்ணற்றோர். குறிப்பாக கூறலாம் என்றால் நக்கீரரை எடுத்துக்காட்டாக கூறலாம். கடவுளே இறங்கி வந்தாலும் வெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என உரைத்த நக்கீரரை வாய்மையே வெல்லுமுக்கு என்ற வாக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். அதற்கு பிறகு ஒரு பெண்ணாக நின்று தன் கணவனுக்கு அளிக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து இறந்த கணவனுக்காக தான் கணவன் ஒரு கல்வன் இல்லை என்று வாய்மையின் மூலமாக நீதியை பெற்றவள் கண்ணகி. அனைத்து துறையிலும் ஒவ்வொருவருக்கும் இணைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து தனக்கு தேவையான நியாயத்தையும் தர்மத்தையும் பெறுவதற்காக வாய்மையை மட்டுமே உறுதுணையாக ஏற்படுத்தி தனக்கான குரலை தாம் முதலில் கொடுத்து தனக்கான நியாயத்தை பெற்றவர்கள் தான் எண்ணற்றோர். தனக்கு ஒன்று வேண்டுமென்றால் முதலில் தாம் அதை கோர வேண்டும். எனக்கு என்ன வேண்டும் நான் முதல் கூற வேண்டும். பிறகு அவற்றிற்கான நியாயத்தையும் தர்மத்தையும் பரிசோதித்து பின்பு அவற்றை நான் கூறுவது நான் கேட்பது நியாயம் என்றால் மட்டுமே எனக்கு கிடைக்கும். அதற்கு உறுதுணையாக நிற்பது வாய்மை. அந்த வாய்மையின் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும். ஒரு இடத்தில் உன்னை அவமதிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் உனக்கான குரலை நீதான் முதலில் கொடுக்க வேண்டும். வாய்மை என்பது வாசிப்பது மட்டுமல்ல, உனக்கான உரிமையை நீ கேட்பது ஆகும். அனைவருக்கான உரிமையும் அனைவருக்கான துறையிலும் உண்டது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வகையான வாய்மையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உரிமைகள் உள்ளது. அத்தகைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக இந்த வாய்மை மட்டுமே உறுதுணையாக இருக்கும். ஒருபோதும் மறவாதீர்கள். அக்காலம் முதல் இக்காலம் வரை வாய்மையை பயன்படுத்தி வென்றவர்களே அதிகம். கத்தியேந்தி வாளேந்தி போர்க்களம் நடத்திய அக்காலத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்போது கத்தியும் வேண்டாம், ரத்தமும் வேண்டாம். உனது வாய்மை மட்டுமே போதும். உனக்கான தேவையான அனைத்தையும் உனது வாய்மையின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.